கேட்டாலும் வியக்கும்படி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆயிலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடிய நீர் வாழ்க, குளம் வாழ்க, கொற்றம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம். நீ கேட்கலாமா? வெச்சுமகள் வேங்கடவா வெண்பா பெற பாதையில் சீ ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபால மாமாவை என்ற பிறந்தாவனை புகழி அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து 7 கடலை கொட்டி குறுகத்திரத்தை கொள்ளென்றும் அணுவை துளைத்து 7 கடலை கொட்டி குறுகத்திரத்தை கொள்ளென்றும் ஒவ்வையும் இடைக்காடலும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிணங்க 1.25 அடியிலே 7 சிறிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்ளும். கேளுங்க பாப்போம். ஆபத்து குதவாத பிள்ளையும் அறம்பஸ்தி குதவாத அன்னமும் பேசு. நீங்க தான் பேசணும். நீ பேசுமா? நான் பேச இருமா. நான் தான் பேசணும் உனக்கு தெரியும்ல. நான் தான் பேசணுங்கிறது தெரியுது. வக்கனையா சொல்ற. அப்புறம் நான் பேசணும் தெரிஞ்சு நீ எதுக்கு பேசுறத? நீ வக்கனையா சொல்றீல என்னை பேச சொல்லு. தப்பாத பேசுனா? தப்பாத பேசுனா? தப்பா பேசுற சரியா பேசுற பேச்சு கிடையாது. அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? யார் பேச்சு தப்பு சரிங்கிறது இல்ல. அப்புறம் எதுக்கு கோபப்படுறீங்க? நான் பேசுறேன் இல்ல. சம்பந்தமில்லாம கோபப்படுறீங்க. அப்புறம் குறுக்க பேசினா அப்புறம் என்ன அர்த்தம்? சும்மாவா அந்த காலத்துல வாதி பிரதிவாதி எழுதி வச்சேன். ஆமா வாதி பிரதிவாதி தான். எதுக்கு வாதி பிரதிவாதினா? நீங்க வாதியா இருக்கப்பா? நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நான் வாதியா இருக்கப்பா? நீங்க பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நான் வாதி பிரதிவாதி. ஆமா நீங்க பேசணும். அத நீங்க உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை கூறுவதற்காக. இப்ப நீங்க பேசினா அதை நான் உள்வாங்கிக்கணும். ஆமா நான் பேசினா நீங்க நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை தாங்கள் கூறுவதற்காக. இதே வாதி பிரதிவாதி. ஆமா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. இல்ல பேச மாட்டேன். இப்பவும் நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. சரியா தவறா? கவனம் எங்க போகும்? நான் பேசும்போது குறுக்க பேசினா கவனம் மக்கள் கவனம் எங்க போகும்? போகும்ல. உங்களுக்கு கவனம் சிதறுதா? எனக்கு இல்ல, மக்கள் கவனம் ஒன்னே பக்கம் திரும்புவாங்க. நான் என்ன பேச வரேன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, தாபத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் பேசும் பேசும். அவர் என்னமா சொல்றாரு? ஆரம்பமே போல அம்மா இருக்கு. நான் தப்பா தான் பேசுறேனா? இல்ல நீங்க பேசுற கவி இல்ல இல்ல நீங்க பேசுற இருமா. மூன்றாவது நபர் பேசிருமா? நீ எதுக்கு பேசுற? சரியா தான். நீ குற்றவாளி. நான் என்னங்க தப்பு பண்ண? குற்றவாளிங்கறீங்க. என்ன தப்பு பண்ணனா? இப்ப நானும் குற்றவாளி. நானும் பேசுறேன். ஒரு நடுவர் யார் பக்கம் சரின்னு சொல்லட்டும். பேச சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. இருமா. தலைப்பு ஆரம்பிச்சது நான் தான். தலைப்பு யார் பக்கம்? நீங்க தான். முதல்ல நீங்க சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசட்டும். ஏன்னா 2 பேரும் பேசினா மக்களுக்கு புரியாது. சரியா? பேசக்கூடாதுன்னு சொல்லி தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. அப்பா கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கொள்ளாத சீடனும். இப்ப தானமா சொன்னோம். நீங்க படிச்சவங்களாவே இருக்கட்டும், விவரமான ஆளாவே இருக்கட்டும். அந்த கவி எனக்கு தெரியும்பா. சரிம்மா, நம்ம அறிவாளிங்கிறதுக்காண்டி எதிர நிக்கிற முட்டாள் நினைக்க கூடாதுல்ல. நீ அறிவாளி இரு, அடுத்தவங்க முட்டாள் நினைக்காத. அதானே? கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கொள்ளாத சீடனும். என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கூட பூந்துக்கிட்டு. சொல்லுங்க, இப்ப என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்க பேசுங்க, வேணாம் சொல்லல. இப்படி குறுக்க பேசி அவர் பேச வர்றதையும் அது எப்படி சொல்றது? நேரம் எத்தனையோ கவி பேசியிருக்கலாம். கூட புகுந்து நீங்க பேசினா அப்புறம் அவர் எப்படி? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்கன்னா அப்புறம் அவர் எப்படி பேர் வாங்குறது? அப்போ நடுநிலையாத்தையும் பேசணும். நடுநிலையா நீங்க பேசணும். இந்த அம்மா குற்றவாளின்னு சொல்லிட்டேன், நியாயத்தை மட்டும் சொல்லுங்க. சரி. பாவத்தை தீராத தீர்த்தம் இவை இருந்த பயனில்லை ஏழும் தானே. விடாத வள்ளி விடாத வாண்டு. சரி, இது பேசிட்டேன். சந்தனம் இல்லா வானம் தாமரை இல்லா பொய்கை. இப்ப நீ என்ன செய்யற? என்னம்மா நீ நினைச்சிட்டு இருக்கிய? என்னப்பா தப்பா பேசுறனா? நீங்க ஏன் கோபறீங்க? இப்படி ஏன் கோபறாரு? சும்மா ஒரு விஷயம் வள்ளி நாயகம், வளர்ந்து வர்ற புள்ள நமக்கு முன்னாடி நிக்கிற யாரு? பேச கூடாதுன்னு சொல்லுங்க. நான் அவர் தகுதி என்ன? அவர் தரையில இருங்கயா. தகுதி என்ன, தர என்னன்னு தெரிஞ்சு பேசணும். அவர்லாம் கேள்வி கேட்டா நீங்க நின்று பதில் சொல்ல முடியாது. பேசிக்கிட்டே வர்றிய சபாஸ், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பேசுறீங்க, இடையிலே மறுச்சு பேசுறீன்னு. அட அந்த கவி எனக்கு தெரியும்.
தெரியுங்கிறக்காண்டி இப்போ நீங்கள் ஒன்று பேசுறீங்க, அது அவருக்கு தெரியும், அவர் கூட புகுந்து பேசுகிறாரா? அப்படின்னா ஒன்று பண்ண சொல்லுங்க, எனக்கு தெரியாத விஷயத்த அவர் பேச சொல்லுங்க. அப்படி பேசக்கூடாது. நீங்கள் என்னமோ எல்லாம் படித்து கரைச்சி குடிச்சிட்டு வந்த மாதிரி, அவர் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரியும், என்னமோ இன்னைக்கு நாடகத்துக்கு காயாவோட நாடகத்துக்கு நாரதருக்கு ஆள் கிடைக்காம காளையார் கோவில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நின்று ஆளை பிடிச்சி நாங்கள் அவசரத்துக்கு பவுடரை தடவி கொண்டாந்து மேடையில் நிப்பாட்டி இருக்க மாதிரியும், நீங்கள் தான் விவரமான ஆள் மாதிரியும், அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும். நீங்கள் என்ன ஒன்றுமே இல்லாமல் பைக்கி விட்டீங்களே. இன்னைக்கு நம்ம காயாவோட நாடகத்துக்கு நாரதர் கிடைக்கலன்னு காளையார் கோயில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு இப்படி நின்று பவுடர் கூட போட தெரியாதா? அப்போ நீங்கள் பவுடரை பூசிட்டு என்னைய கூட்டியாந்து நடிக்க வச்சிருங்க. பாவப்பட்டு புண்ணியானே, எனக்கு நீங்கள் பேர் வாங்கி கொடுத்தது போதும். எனக்கு அந்த அம்மா நினைக்கிறா, அந்த அம்மா ஒன்றும் நினைக்கல, நீர் நினைக்க வைக்கிறீர். மந்திரி இல்லா வேந்தன் மதிகரி இல்லா சேனை சுந்தர புலவர். அந்த அம்மாவை பேசாதுன்னு சொல்லுங்க, இனிமே பேச மாட்டாதுன்னு நீங்க எடுத்துக்கிட்டு அந்த அதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன். அப்பா இப்ப தாப்பா நான் எனக்கு மனசு சுந்தர புலவர்களா தொல் சபை சுந்தரில் வாழ்வு தந்திகள் இல்ல வினை தரம் இல்ல மங்கை புலம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்க ஒப்புதல் அளிச்சா எனக்கு சரி சாமி. பாலும் தெளிவேனும் பருப்பம் இவை நாளும் கலந்திருக்க நான் தருவேன். கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் போன்றும் தா, எனக்கு இளமை வேண்டாம் முதுமையை கொடு என்று அவை விராட்டி விநாயக பெருமாரிடம் கேட்டுக்கொண்டார் அல்லவா. இந்த கவியெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நான் படிக்காத கவி என்னமோ அதை பேசுங்க, சும்மா ஓயாம படிச்ச கவியே பேசிட்டு இருப்பீங்க. நான் சொல்றேன் சாமி, அருமையா பேசுனீங்க, இது மேல பேசாதீங்கன்னா என்ன சாமி? சரி, நீங்க அவங்க படிச்சதே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தனியா தெரியாதா? ஏப்பா அந்த அம்மா என்ன படிச்சிருக்கு படிக்காதுன்னு நான் உள்ள நுழைஞ்சா பார்த்தேன். அட நான் படிச்சிருக்கேங்க அந்த கவி. தெரிஞ்சத பேசினா கவி உங்களுக்கு தானே சிரமம் குறையுது. அப்படியா? ஓ அந்த வேலை வச்சுக்காத. நான் படிச்ச மக்கள்கிட்ட பேசணுமியா, மக்களுக்கு தெரியப்படுத்தணுமியா. நீ நாரதர் வேஷம் போட்டு அந்த இடத்துல நின்னாதான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த வருத்தம் அப்பதான் தெரியும். நம்ம பெட்டியில உட்காந்து ஆல் ரவுண்ட் உட்காந்து பேசுற பெருசு இல்ல, இங்க நின்னு பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த வேதனை எனக்கு தெரியும். ஆமா, இந்த பாப்பா படிக்காத கவியை படிச்சிருந்தா தான் நேரம் சொல்லியிருப்பாருல. ஐயா நீங்க ரெண்டு பேரையும் முன்னுமே நினைச்சுக்க கூடாது, என்னை எந்த அளவுக்கு உங்களுக்கு கீழே இறக்கணுமோ. இப்ப பாருங்க வானர மலிதன் தாண்டி பித்திரம் ஞானம் கவி நவீன நூல்களும் ஈனருக்கு குறைதி ஈடுதான் சொல்லியிருக்காங்க. இந்த கவியை நான் படிச்சிருக்கேன். படிக்காத கவியனும் அந்த கவியை பேசுங்கன்னா படிச்ச கவியே பேசிட்டு இருக்கீங்க சும்மா. அரும்புகோணி அது மன கொண்டு போ. கரும்புகோணி கட்டி வகமாம் இரும்பு கோணில் யானை மேல நரம்பு கோணில் நாம் அதற்கு என்ன செய்வோம். நான் படிக்காத கவியை பேசுங்க சாமி, படிச்ச கவியே பேசாதீங்க, தலையை வலிக்குது. என்னமோ புதுசா ஏதாவது கவியா வண்டியில் வரையில் கேட்டிருந்தா கூட சொல்லி இப்போ கேட்டு திடீர்னு கேட்டா எப்படி சொல்லுங்க? நல்லா கேளுங்க. கருங்கால் கட்டைக்கு வாய்னானா கோலை கட்டளை தட்டுக்கு நானே பெருங்காலில் மேற்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிவு துஞ்சாதி எந்த நேற்று பாடினாலும் அபை பிராட்டி 2 ராத்திரி தூங்க விடாம எம்பரும். எத்தனை வள்ளிகை விட்ட சாபம் படிச்சிருக்கேங்க அந்த கவியெல்லாம். இன்னைக்கு தான் வேலை செய்யுது. இன்னமா அந்த கவியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச கவி. ஐயோ ஒப்பட முகமலந்து உபசரித்து உண்மை பேச ஒப்பில்லா குளிட்டால் உண்மதி அமர்த்தமாகும் முப்பழமோடு பால் எண்ண முகம் கெடுத்து இடுவாராகி கப்பிய பசியோடு கடும் பசிங்க. விவேக சிந்தாமணியில 3வது கவி 2வது பக்கத்து. இந்த கவியெல்லாம் நான் படிச்சிருக்கேன் சாமி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச கவி என்ன தானீங்க கூட வள்ளி என்னமோ பேசுமா பேசாதான்னு நினைச்சேன். இந்த போடுதேங்க. இங்கே வள்ளியா நட்டு கொண்டிருக்கும் பேபி K.A. நந்தினி அவர்களுக்கும் இங்கே நாரதா நடித்து கொண்டிருக்கும் அருமை தம்பி உடப்புப்பட்டியை சேர்ந்த இதிகாச சுடர் இலக்கிய சுடர் புராண புயல் தம்பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு 51 அன்பளிப்பாக வழங்கி பெருமை கொடுத்துள்ளார்கள். இந்தாங்க உங்க 50 ரூபா. விவரமா இருக்காரு அவரு. எனக்காக அன்பளிப்பினை வாரி தீபக் பாண்டி அண்ணன் அவர்களுக்கு ஏற்கனவே இங்கே வில்லங்க நடந்திருக்கு. இன்னும் இந்த காசுனால நம்மனால வேற இல்லங்க நடக்கும். மனமார்ந்த நன்றிகளும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படி வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பா வெள்ளை அரியாசத்தை அரசோடு என்னை சரியாசம் வைத்தத கலைவாணி குறி உங்க மாமா உங்க மட்டும் கூட்டியிருப்பா, எங்கள்கிட்டையும் கூட்டியிருக்க மாட்டாளா? எனக்கு தெரியும் இந்த கவி. தெரியாத கவியை பேசுங்க சாமி. கடுப்பை கிளப்பிட்டு இருக்கீங்க. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், புரியுதா? ஆமா அப்புறம் எங்க அந்த எப்பதாங்க பேசுவாரு எனக்கு அதான் தெரியல. வேதவதி வேதி குர்மணி மன்ன நேர்குர்மணி மாதர்க்கபடி மங்கோ மாத மும்மாரி மழை
பொழியும் சொல்லியிருக்காங்க. எப்பதான் பேசுவாரு? பேச மாட்டாரு. இதுல பில்டப் வேற பகுமானமா. அவரெல்லாம் பேச நினைச்சாருன்னா உன்னாலாம் பேச. அதைத்தான் நானும் சொல்றேன். எப்பதான்ப்பா பேசுவீங்க? ஏப்பா இது வரைக்குமே பேச முடியல. கவையாகி குமாகி அவையில நல்ல மரங்கள் சபையிட வீழ்த்தொழில் வாசியா குறிப்பறிய மாட்டாதவன் இந்த கவியெல்லாம் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச கவி. என்னதான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பேச ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு நாரதரை உங்க ரெண்டு பேரும் பேச. இல்ல நான் தெரியாம கேக்குறேன். பேச ஆரம்பிச்சாருன்னா உன்ன எல்லாம் பக்கத்துல நிக்க முடியும். அப்படியே சொல்றேன். நீங்க எப்பதான் பேசுவீங்க? அவர் எங்கமா நீ பேச வர்ற? அவரை தான் பேச விடாம மொத்தமாவே அடைக்கிற. நீ வேற இதுல வேற லட்சணம் பேசுற. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு அரிசி விட்டு வந்த குரமலை அரிசி தப்பிய மன்னர் குரமலை புருஷரை கொன்ற பூவியர் வருஷமும் மாறி மழை பொழியும் சொல்லிருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த கவியெல்லாம் நான் படிச்ச கவி சாமி. படிக்காத கவி என்னமோ அதை பேசுங்க. எனக்கு நான் ஒரு நேரத்தை சிரிச்சுட்டே இருக்க மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு வேற கவியே தெரியாதா? படிக்காத கவியை சொல்லுங்க. படிக்காத கவி அதெல்லாம் படிக்கவே இல்லையா? அதை எப்படிமா சொல்ல முடியும்? நான் படிக்காத கவியை பேச சொல்றேன். அப்படியா? ஆகா, உங்களுக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊர்னுடமே ஆலயம் வெள்ளர் பிரானுக்கு வாய்க்கோபரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புரணிதம் காணா மணிவல். இதெல்லாம் எப்ப படிச்ச கவி? இப்போ போய்கிட்டு வேற நாளத்திலே கிடைக்கலையாங்க? மாடு வெற்றி பெற்றது. மாட்டுக்காரர் வந்து பரிசை வாங்கி செல்லவும். ஒரு டீ சொல்லுங்க. தலை வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா எனக்கு பிரஷர் வந்தாலும் வந்துடும். ஒரே ஒரு டீ மட்டும். சத்திதா தாதுது தூதிதி தத்துதி. என்னங்க? துத்தி துதைது துதைத்தா. தூது தித்தித்த தித்தித்த. தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. சொல்லு சொல்லுமா. மஞ்ச பொழுது மரியாதை சொல்லு. ஏங்க நியாயத்தை பேசுங்க. என்னது? நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல இருந்து? நான் பேசுனதை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் பாப்பா பேசாம இருக்கு. அதனால நீ பேசாம இருக்கா? இதே மைக் எடுத்து மண்டையை பொழந்துருவேன். மைக்கு தெண்டை கட்டுவேன். இவ்வளவு நேரம் கூட பொறுமையா இருந்தீங்க. வேற நாரதரை கிடைக்கலன்னு ஊர்ல சொல்லிவிட்டு இந்த ஊருக்காரங்க அடுத்த வருஷம் என்னை நாரத்தில் போடுவாங்களா? ஏன் வேற நாரதரை கிடைக்கலன்னு இவர் சொல்றாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் பவுடரை தடவி கூட்டு வந்தாரா என்னைய? இவர் சொல்றாரு இப்படியே பேசுவான். பஸ் இல்லாம அப்படி போய் நிப்பீங்க. என்ன கேட்கிறேன்? பதில சொல்லு மரியாதையா. நான் கேட்டதுக்கு மரியாதையா பதில் சொல்லு. நான் என்ன சொன்னேன்னா அதை திருப்பி சொல்லு. தானா இத்தனா தீனா தூணா தூணா. ஐயா சாமி நீங்க பேசாம இருக்கனே. சொல்லு. காலமேக புலவன் எழுதப்பட்ட கவி சொல்லுது. நல்ல மூணாவது கவியா இருக்கு. ரெண்டாவது பக்கத்துல இதெல்லாம் வந்து தலையில எடுத்து நம்ம பேசுற பேருங்க. படிச்சோம் பக்கம் முதற்கொண்டு சொல்லு. இப்ப இத சொல்லு. காலமேக புலவன் எழுதப்பட்ட கவி. தானா இத்தனா தீனா தூணா. வேற எழுத்தே வராது. தானா வேற சொல்லு. பேசு நீ. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி ஒரு வள்ளியை கொஞ்சம் போனா போதுன்னு தான் எவ்வளவு சவுடாலு சட்டா நீ வச்சாலா? சரி கொஞ்ச நேரம் பார்த்து நான் இந்த அம்மா வாயில என்னடா வருதுன்னு. ஏப்பா நீங்க 3 பேரும் செஞ்சு நான் ஒத்தியாங்க நிக்கிறேன்னு நினைச்சேன். உங்க நோகத்தை பேசுவீங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? நான் சொன்னல அவர் பேச ஆரம்பிச்சா ஈடு கொடுக்க முடியாது. நீங்க பேசாம இருக்கணும். ஒண்ணு எனக்காக பேச வேணாப்பா. எனக்காக நீங்க எந்த வாழும் பிடிக்க வேணாம். உட்காருங்க. ஒரு ஆணியை பிடிக்க வேணாம். ஏற்கனவே ஆணி பிடிங்கி போய் கிடக்குள்ள. பொறுத்தது போது பொங்கி எடுக்கிறேன். இப்ப எல்லாம் படிச்ச முடியா? சொல்லு. ஏன் இதை படிக்கல? ஒண்ணு நீ சொல்லு. இல்லைன்னா ஆல்ரவுண்ட் உங்க அப்பாவை சொல்லு. நல்ல வேலை நான் தான். அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன் 4 பேரும் இதை போட்டு 8 மணி நேரம் அடிக்கிறோம்? இப்ப தெரியுதுல? இப்ப என்னை மாற்றி விடும்போது தெரியுதா? என்னை ஓயாம மாற்றி விட்டீங்கல்ல. சொல்லு. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிவில் வைத்து அங்கனர் ஓலை காட்டி ஆனது நமக்கு நாடு. மங்கேர் வதனிச்சித மதியர் மரங்கோடி செங்கல் குலைஞர் திருமுனை பாடினாரே. சொல்லு சொல்லு. உனக்கு தெரியாததா நான் சொல்லணும்னு சொன்னீங்க. தெரியாததா சொல்றேன். இப்ப பதில் சொல்லு. ஒவ்வொரு கவிக்கும் விளக்கம் இருக்கு. தத்தித்தான்னு சொன்னில்ல, அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? மலருக்கு மலர் தாவி மகரந்த தாவி நூறி மயக்கத்தில் ஆழ்ந்திருக்க வந்தேன்னு எழுதுறாரு காலமேக புலவன். ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு தாவுகிறாய். அதில் இருக்கக்கூடிய மகரந்த தேனை உண்ணுகிறாய். எந்த மலரிலே இருந்த மகரந்த தேன் மேலும் தித்திப்பாக இருந்தது என்று கேட்டு எழுதுனது அந்த கவி. தத்தித்தா தாதுதி. எங்க பதில் சொல்லு. இன்னைக்கு நம்மளால நாட விடிஞ்சாலும் பரவாயில்ல. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிவில் வைத்தன. கங்கையும் மதியும் பாம்பும் யாருக்கு சொன்ன? கங்கைனா என்ன? சிவனுடைய ஜடா முகூர்த்தத்தில் இருப்பது என்ன? கங்கை. அந்த கங்கை சிவனுடைய ஜடா மகுடத்துக்கு எப்படி வந்துச்சு? யாருனால வந்துச்சு சொல்லு. அதே ஜடா மகுடத்தும் பூமிக்கு வந்துச்சு.
அது யாருக்கா வந்துச்சு? ஒன்று. மதியும் அப்படின்னு சொன்னிய, மதியம் என்ன? நிலவு. நிலவு தானே? ஆமா. மதி என்றால் நிலவு, மதி என்றால் அறிவு. ஆமா. அப்ப சிவனுடைய ஜடாமூலத்துல நிலவு இருக்கு. ஆமா. நிலவு முழு நிலவா இருக்கா? இல்ல, ஒரே ஒரு பிறை. பிறை தானே இருக்கு? ஆமா. பிறை தானே இருக்கு? ஆமா. அப்ப முழு நிலவு எப்படி பிறையா மாறுச்சு? விளக்கம் சொல்லு. 15 நாள் வளர்பிறை இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். 15 நாள் தேய்பிறை இருக்குல்ல. 1ல இருந்து 15 வரலாம் வளர்ந்துக்கிட்டு போகுது நிலவு. அதானே? 1ல இருந்து 15 வரலாம் வர்ற ஒவ்வொரு பிறைக்கும் பேர் என்ன? நானும் சரி பாவம் போயிட்டு போதுங்கிறேன். 1ல இருந்து 15 வரையிலும் வர்ற ஒவ்வொரு பிறைக்கும் பேர் என்ன? நான் கவியை சொல்லியிருக்கேன், விளக்கமும் சொல்லியிருக்கேன். நீ பதில சொல்லு. மதியும் பாம்பும். பாம்பு சிவனுடைய கழுத்துல பாம்பு கிடக்கு. இல்ல இல்ல, பாம்பு இருக்கா இல்லையா? என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு இதை யாருக்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். அவ்வளோதான். மந்திரமாவது நீரு, வானவர் மேதல்ல நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. ஏன் சொல்ற? தெரியும்ல. அப்ப தத்தித்தான் சொல்லு. அதுக்கு சொல்லு விளக்கம். சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. அப்ப தத்தித்தானா என்னன்னு விளக்கம் சொல்லு. ஐயா, எனக்கு தெரியாது. உங்க மகன் நிக்குதே, போ சொல்லு. யாருன்னே தெரியாது எனக்கு. என்னது? யாருன்னே தெரியாதா? என்னையா? உங்களை நல்லா தெரியும், உங்களை தெரியாமையா? என்னையா? உங்களை நல்லா தெரியும். இவ்வளவு காலம் நான் யாருன்னு உங்களுக்கு சத்தியமா தெரியல. தெரியாது. நான் அப்பவே சொல்றேன், இது வேணாம், நல்லா புத்துக்களை கையை விடாதுன்னு கேட்டியா? ஏப்பா எந்த ஊர்லப்பா நல்ல பாம்பு புத்து கட்டுச்சு? அது கான்ட்ராக்ட் விட்டுருக்கும். இன்னைக்கு இங்க போட்ட வள்ளி யாரு? இங்க போட்ட வள்ளி யாரு? போட்ட வள்ளி கிடைக்காம தான் இந்த அம்மா என்னமோ காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நின்ன ஆளை நான் கூட்டி ஆத்தாத்தி, உண்மையாவே காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று தான் வந்தேனா? காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் நின்ன வள்ளியா? அவசரத்துக்கு ஆள் கிடைக்காம வாமா ஒரு நாடகம் இருக்கு ராஜதரம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன் பவுடர். அப்ப இங்க போட்ட நாரதர் வரலையா? அப்ப போட்ட நாரதர் வந்திருக்காரு. வந்திருக்காரு. நீங்க உங்களை தானே போட்டிருக்காரு. அப்ப இந்த காளையார்கோவில் பஸ் ஸ்டாண்ட் நின்னது அது வேறு வேறு. அது இன்னொரு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கீங்களா? இப்ப புரியுதா? வள்ளிக்கு ஆள் கிடைக்கல சொல்லு. சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், திரு ஆலவயன் திருநீரே. திருநீருக்கு சொந்தக்காரன் யாரு? எம்பெருமான் சிவபெருமான். சிவனோட நெற்றிகள் தோன்றப்பட்ட முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு எத்தனை வாகனம் இருக்குல்ல? இருக்குல்ல. என்ன வாகனம்? மயில் வாகனம். மொத்தம் எத்தனை வாகனம்? 3 வாகனம். என்னென்ன வாகனம்? நல்லா சொல்லு. நீ பொம்பளை பிள்ளை, நீ ஒரு அறிவாளின்னு கூட்டியாந்தே. ஒரு கந்த புராணமே நீ படிக்கல. கந்த புராணம் படிக்காத உனக்கு எதுக்கு நீ வள்ளி வேஷம்? ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படி எதை வச்சு சொல்றீங்க நான் கந்த புராணம் படிக்கலன்னு? பொய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காதுமா. இந்த இடத்துல பொட்டு கடைசியில பொட்டுக்கல்ல கூட கிடைக்காதுமா. பொறி உருளோட கிடைக்காது. ஆமா பாரியா எவ்வளவு பெரிய பொறட்டு முரட்டு போய் சொல்லுங்கன்னு. நான் என்ன போய் சொல்றேன்? மொத்தம் 5 வாகனம் இருக்குனே. 5? ஆமா. ஐயையே, ஐயையே நோய் என்ன வாயில கட்ட. ஆஹா, 3 வாகனம் தாங்க இருக்கு. அண்ணே ஏமா அவரு ஏப்பா 3 வாகனம் தான் இருக்குன்றல. 2 வாகனம் சொன்னா நான் படிச்சிருக்கேன். 3 வாகனம் தான் இருக்கு. கொஞ்சம் இரு. 2 வாகனம் தான் இருக்குன்னு நான் சொன்னாத்தேன். நாரதர் படிக்கல. வள்ளி ஒரு வாகனம் கூட படிச்சிருக்குன்னு சொல்லலாம். நான் தான் 2 சேர்த்து சொல்றேனே. ஐயையே, 3 வாகனம் தான் இருக்கு. நோய் என்ன கொன்னுடுமா? 5 வாகனம் இருக்குனே. சத்தியமா நிரூபிக்கிறேனே. சாமி மேல சத்தியமா நிரூபிக்கிறேனே. 3 வாகனம்ன்றத நான் சாமி மேல சத்தியமா நான் நிரூபிக்கிறேன். நிரூபி பாப்போம். நீ நிரூபிமா? நீங்கள் நிரூபிங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சா உள்ள சொல்றதுக்கு. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி சோடால் வீண் சோடால் வாய் சோடால் எதுக்கு பேசுறீங்க? கட்டுப்புகளை கிளப்பிக்கிட்டு. நான் எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணிட்டேன். நானும் தான் சத்தியம் பண்ணிருக்கேன். சத்தியமா நான் நிரூபிக்கிறேன். இந்த மேடை மேல சத்தியமா நான் நிரூபிக்கிறேன்ட்டு. ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சா உள்ள சொல்றதுக்கு கொன்னே விடுவேன். சாமி, நான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? இப்படி கேளு அறிவாளி. சரி, எப்படி நிரூபிப்பீங்க? நான் சொல்ல மாட்டேன். ஓ வாயிலே சொல்ல வைக்கிறேன். ஓ வாயில 5 வாகனம் சொல்ல வைக்கிறேன். ஏன் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். நீங்க ஆமா சொல்ல வைக்கிறீங்க. சொல்ல வைக்கிறேன். இப்ப சொல்றேன், நீ தண்ணிய குடிச்சு தலை கீழ நின்னாலும் என்ன உங்களால சொல்ல வைக்கிறேன். பார்க்கலாமா? முருகனுக்கு முதல் வாகனம் என்ன வாகனம்? என்ன வாகனம்? மயில் வாகனம். மொத்தம் எத்தனை மயில்? 3 மயில். முதல் மயில் ஓம் என்ற பிரணவ மந்திரம்.
கேட்டுக்கங்கண்ணே. ஒண்ணு பதில் யாருன்னு சொன்னது? அவங்கதான். ஓம் என்ற பிரணவ மந்திரம் யார் கொடுத்தது? சக்தி முருகப்பெருமானுக்காக கொடுத்தது. எதுக்காக? தாங்கள் கொண்டு வந்த கனியை பெறுவதற்காக. அண்ணே பதில் சொன்னது யாருண்ணே? நான் தான். இரண்டாவது மயில் தேவேந்திரன். யார் கொடுத்தது? விநாயக பெருமான். எதுக்காக கொடுத்தாரு? சூரபத்மனை அழிப்பதற்காக. பதில் யாருன்னு சொன்னது? மூன்றாவது மயில் சூரபத்மன். சூரபத்மனை முருகன் என்ன பண்ணாரு? இரண்டாக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில. மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவலை கொடியா வச்சுக்கிட்டாரு. என்ன பதில் சூப்பரா? அந்த மாதிரி சொன்னாங்க. சரி. நான்காவது வாகனம் ஆட்டுக்கடை வாகனம். ஆட்டுக்கடா வாகனம் முருகனுக்கு எப்படி கிடைச்சு? தாங்கள் நடத்திய வேள்வியில் இருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரபாகத்தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசா கொடுத்தார். பரிசா 4. யாருன்னு பதில் சொன்னது? என்ன யாருன்னு நான் கேள்வி மட்டும் தானே கேட்குறேன். ஆமா. அஞ்சாவது வாகனம் என்ன வாகனமா? யானை வாகனம். எப்படி கிடைத்தது? தெய்வ யானையை திருமணம் செய்யும் பொழுது தேவேந்திராகப்பட்டவன் சீதனமாக கொடுத்தார். பதில் சரிதான் தானே? சரிதான். எங்களுக்கு கேட்கக்கூடாது. யார் பதில் சொன்னது? அந்த மாதிரி கேள்வி கேட்டது நீங்க. முதல் மயில் ஓம் என்ற பிரணமந்திரம். இரண்டாவது வாகனம் தேவேந்திரன். மூன்றாவது வாகனம் சூரபத்மன். நாலாவது வாகனம் ஆட்டுக்கடா. அஞ்சாவது வாகனம் யானை வாகனம். நான் எத்தனை வாகனம் சொன்னேன்? 5 சொன்னீங்க. நீ எத்தனை சொன்ன? 3 சொன்னேன். 5ஐயும் நான் சொல்றேன்னு சொன்னா என் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன் நீங்க. சொல்ல வச்சனா இல்லையானே? சொல்ல வச்சனா இல்லையா? அடே அழுப்பி நல்லா வருவீங்களே நீங்க. இரு, நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். 5 வாகனத்துக்கு பதில் இந்த அம்மா சொல்லிச்சுல. 5 வாகனம் இருக்குன்னு சொல்லுதா இல்லையா? சொல்லிச்சா இல்லையானே இந்த அம்மா 5 வாகனம் இருக்குன்னு? இங்க பாருங்க. பேச்சல் பாடு. அண்ணே எனக்கு 50 ரூபா கொடுத்தீங்க, இந்த அம்மாவுக்கு 50 கொடுத்தீங்க. நான் அந்த அம்மா 3 சொல்லுச்சு, நான் 5 சொன்னேன். ஏனே 5ங்கிறது உண்மையா 3ங்கிறது உண்மையானே? இந்த வேளையில பேச்சல் பாட்டுக்கிறேன். 5ஐயும் உன் வாயிலிருந்து சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். சொல்ல வச்சது உண்மையா பொய்யா? சொல்ல வச்சல அப்படி சொல்லுங்கண்ணே. புண்ணியவனே அண்ணே இங்கிட்டு வாங்கண்ணே. சேர் இங்கே போட்டு இங்க வாங்க. இந்த வேலையை நீங்க வச்சுக்கோங்க. புரியுதா? ஏங்க நான் 3 மைல் 1 மைல் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தா எப்படி நியாயமாகும்? யாருக்கா புரிஞ்சு அந்த அம்மா சொன்னது? நான் மொய் 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 கைய மொய் மொய் மொய். நான் 3 மைல் 1 மைல் வச்சு தனித்தனியா பிரிச்சு சொன்னா எப்படி நியாயமாகும்னு கேக்குறேன். புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது புரிஞ்சுச்சானே? உங்களுக்கு புரியுதா இல்லையா? யாருக்காவது புரிஞ்சா? எப்படி புரியும்? நான் மொய் 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 கைய மொய் 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 மொய். யாருக்காவது புரியுதானே? புரியல போல. புரியாது. இந்த அம்மா சொல்றது யாருக்குமே இங்க பாருங்க. நான் 3 மைலை 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். நீங்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னீங்கன்னா எப்படி நியாயமாகும்னு கேக்குறேன். இப்ப புரியுதா? நான் பிரிட்ஜில் வைக்கிறேன், பீரோல வைக்கிறேன், உனக்கு தேவையில்லை. நீங்க சொன்ன விளக்கம் என்ன அதை சொல்லு. எனக்கு புரியும். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொன்னாங்க? ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கும் 10 ரேஷன் கார்டா கொடுக்குறாங்க. ஒரு ரேஷன் கார்டு. ஒரு ரேஷன் கார்டுல 10 பேருக்கும் பொருள் வாங்குறோம். அந்த மாதிரி அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மயில் 3, ஆனா அந்த 3 மைலையும் 1 மைல் ஆக்கி வச்சிருக்காங்க. மயிலுங்கிறது ஒரு வாகனம். ஒரே அட்டன் டயத்துல 3 மைல்லே முருகன் பறக்க முடியாது. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? இது என்ன ஊர்ப்பா? காயா ஓடை. காயா காயா ஓடை. காயா ஓடை. காயா ஓடையில இருந்து கலையாறுகள் எத்தனை கிலோமீட்டர்? 75 கிலோமீட்டர். இந்த இருக்கு 4 5 கிலோமீட்டர். காயா ஓடை. ஓடையில இருந்து காளையார் கோயில் அப்படின்னு போட்டு 4 மைல் எழுதியிருக்கோம். அப்படின்னா 5 மைல். 5 மைல் எழுதியிருக்கோம். சரி, அப்படின்னா 5 காளையார் கோயில் இருக்கிறதா அர்த்தமா? ஒரு காளையார் கோயில் தான், மயில் தான் 5 மைல். புரியுதா? 5 காயாவோட இருக்குன்னு அர்த்தமா? ஒண்ணுதான். அது மாதிரி மயில் எத்தனை மைல் வேணாலும் இருக்கலாம். முருகப்பெருமான் 3 மைல்லையுமே கட்டி ஏறிட்டு போவார், 1 மைல்ல தான் போவார். புரியுதா? 2 பேரும் சொன்னதும் உண்மைதான். நீங்க சொன்னது உண்மை, அந்த அம்மா சொன்னது உண்மை. நான் மயில் 1, ஆட்டுக்கடை 1, யானை வாங்க. நான் சொன்னது உண்மைதான், அந்த அம்மா சொன்னது உண்மைதான். நியாயமான விஷயங்கிறேன். ஏன் கோயில் ஏதாவது குடி இருக்காது? ஆலயம் தொழுவது சாலம் நன்றி. கோயில கட்டுறோம் மனிதர்களை நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் 12 வருஷம் சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும். 2வது 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்தில் இருக்கும். 3வது ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்தில் இருக்கும். 4வது 3 ஆண்டுகள் கலசத்தில் இருக்கும். அப்போ நான் 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகிக்கணும். ஒரு சில விஷயங்களை நம்ம மறைச்சு தான் கொண்டு போகணும். இதை சொல்லுன்னு நம்ம தொங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது நாடகத்தை சக கலைஞர்களுக்கு அளவில்லை. ஏன் தெரியுமா? அப்போ நாடகம் நடக்கணும். அப்போ என்ன விஷயம் விட்டு கொடுத்தே போகணும். கண்டிப்பா. நான் ஆரம்பத்தில் அதுக்கு பதில் சொல்லு சொல்லிக்கிட்டே கூடாது. சரியா? இப்போ எப்படி வண்டி சரியா போகுது? அதனால தான் மண்டக்கணமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேசிட்டு போவேன். நியாயமான விஷயம் தானே? அதுக்காக தான் சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், அனுபவம். அதாங்க நான் சொல்கிறேன். எவ்வளோ பெருமை. சரி, அடுத்த இடத்துக்கு வருவோமே. இப்போ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுட்டான். அடுத்து என்னப்பா?
மண்டலாபிஷேகம். மண்டலாபிஷேகம் எத்தனை நாள்? 48 மண்டலம். ஏன் 48 நாள் வைக்கணும்? சிறப்பு இருக்கு. சொல்லுங்க. ஒரு மனிதனா பிறந்தா 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் பிறக்கணும். 12 ராசியில ஒரு ராசியில பிறக்கணும். நவக்கிரகம் 9ல பிறக்கணும். பிறந்தா 48 மண்டலாபிஷேகம் முடிஞ்சு. 48 நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஒரு நாடகத்தை நல்லபடியா நடத்தணும். ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு பதில் என்னமா நான் தொங்கிக்கிட்டே இருக்கேன். 2 பேர் வாக்குவாதம் பண்ணி அதுல விடிஞ்சு போய் நாடகம் அது கெட்டு போயிடும். அது தப்பு. அடுத்த வாழ் வரணும் இல்லையா? முருகன் வரணும், அவையார் வரணும், இல்ல ஐயர் வரணும், முருகன் வரணும், ஐயர் வரணும். இவ்வளவு வேலை இருக்குது. ஏமா நீ இதை கேட்டேனுமா? தலையில் ஏமா பிறை இருக்குது, ஏமா நிலவு இருக்குது, ஏமா கங்கை இருக்குது, ஏமா வந்துச்சு. இதை நான் கேட்டுக்கிட்டு வச்சுக்கலேன், நாளைக்கு இவ்வளவு பேச்சு பேச முடியாது போயிடும். நாளைக்கு கெட்ட வேற ஆயிடும். எதுக்கு? அந்த பிள்ளைக்கு தான் தெரியல. நான் அது ஓயாம கேள்வி வைக்கிறாரியா அப்படின்னு என்ன வந்து. ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் சத்தியமா பார்த்ததே இல்லைங்க. ஆனா இப்படி விஷமா இவ்வளவு விஷமா இருக்கீங்க நீங்க. தெளிவா பதில் சொல்றீங்கல்ல. ஒன்றும் பேசாத ஏறுங்க, வாயை மூடுங்க சரியா? பிடிக்கலன்னா பேசாமல் இருக்கணும். சும்மா ஓவரில் காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சக்கூடாது. ஒரு தொழிலாளிக்கு நல்ல இருங்கங்க, நான் கடுப்புற மாதிரி இருக்கு எனக்கு. கடுப்பு ஒன்றும் தேவையில்லை, இருங்க. ஒரு நல்ல தொழிலாளிக்கு என்ன அழகு தெரியுமா? ஒரு நல்ல கலைஞனுக்கு என்ன அழகு தெரியுமா? எதிராளிக்கு ஒரு விஷயம் கேட்டு எதிராளி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலனாலோ இல்லை அந்த கேள்வியை விட்டுட்டு வேற இடத்துக்கு வந்தாலோ அவங்களுக்கு தெரியலை அப்படின்னாலோ அதை காமிச்சு கொடுக்காம யார் மேலோட்டமாக பூசி மறுபடியும் நம்ம 2 பேரும் பேர் வாங்குற மாதிரி யாருன்னா பேசிட்டு அந்த நாடகத்தை சுலபமாக முடிச்சுட்டு வர்றாங்களோ அதுக்கு பேர் தான் நல்ல தொழிலாளி, நல்ல கலைஞன். புரியுதா? 2 பேர் பேர் வாங்குற மாதிரி தான் பேசி எங்கன நடுவீட்டில் பேர் வாங்குற மாதிரி பேசுறீங்க. கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 4 வார்த்தை பேசுறீங்க, 4 கேள்வி கேட்குறீங்க, பதில் சொன்ன உடனே நான் இந்த கேள்விக்கு பதில் சொன்னேனே கேட்டேனே பதில் சொன்னீங்க அப்படின்னு குத்தி காமிக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு ஊரில் தெரியலன்னு நீங்கள் வெட்ட வெளிச்சமா காமிச்சு கொடுக்க நினைக்கிறீங்க. அதானே? நீங்க எப்படி நல்ல தொழிலாளி ஆக முடியும்? நீங்க எப்படி நல்ல கலைஞர் ஆக முடியும்? இருமா நீ என்ன அவசரப்படுற? என்ன இருமா பொறுமா? அவசரப்பட்டு வார்த்தை யார் அவசரமல? நான் படல. உங்க கேள்வி கேட்கல. ஒண்ணும் தேவையில்லைங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்லல, எனக்கு தெரியாது. புரியுதா? நானே சொல்லி கொடுக்குறேமா. 20 நட்சத்திரம் இருக்குல்ல, 12 ராசி சொன்னில, 9 கிரகம் சொன்னில, நீ சொல்லலம்மா. நானே சொல்றேம்மா. எதுக்குமா வம்பு? நீ சொல்லல, நான் சொல்றேம்மா. இது என்னமா இருக்குது? ஐயோ எவ்வளவு கோவப்படுற? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்வசம், பூரம், ஆகில்யம், மகம், பூசம், உத்திரம், கஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டயம், மூலம், புராணம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்ற 27. இவ்வளவு தூரம் சொல்லியே நீங்க மறுபடியும் என்ன காமிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாத்தீங்களா? நான் தான் சுருக்கமா சொல்றேன், அப்புறம் விளக்கமா சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? காமிச்சு கொடுக்கணும்னு தானே அர்த்தம். இல்லம்மா நீ இல்லம்மா அந்த எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அடுப்பாயிரும். இப்ப நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். நீ சொல்லலங்கறதா சொன்னேமா. என்ன சொல்ல சொன்னீங்களா நீங்க? நான் தான் சுருக்கமா சொல்றேன், அப்புறம் விளக்கமா சொல்றேன். அப்ப என்ன தெரியாதுன்னு காமிச்சு கொடுக்க தான் சொல்றீங்க. வேற எதுக்கு சொல்லுவாங்க? உனக்கு தெரியுது, இப்ப தெரிஞ்சிருச்சுல. சொல்லிட்டீல, பேர் வாங்கிட்டமா. இதனால ஒன்றும் தப்பு இல்லையா? நான் ஓயாம கத்திட்டா தாது அதுக்கு விளக்கம் சொல்ல. அப்பயும் பாருங்க உங்களோட அப்படியே நான் கேட்க மாட்டேன். தப்பு. அந்த மைக்ல எடுத்து வச்சு விடு தம்பி. ஒரேதா பொசிங்க போற மெயின் இருந்துச்சா சேர்த்து வை தம்பி. இதுல எடுத்து வையா சீக்கிரம். இதுல மெயின் வைடா சாமி. முதல்ல முடிச்சு அதுல வை. நீ எதா இருந்தாலும் அந்த 2 மைக்ல வைங்க. இங்க வந்துற கூடாது. இந்த மைக்ல சனிக்கிழமை செத்து போவேன். அடுத்த சனிக்கிழமை நான் ஜாவேன். சனிக்கிழமை தொணப்போட எல்லாம் போகாது. முதல் சனிக்கிழமை தொரராஜ கூட்டினா, 2வது சனிக்கிழமை நான் விஜய் கூட்டி. ஆச்சி எங்க அலையசன கூட்டி வந்துரு. என்ன விஜய் ஞாபகம் வருது? ஐயோ எங்க அண்ணன் பொண்டாட்டி, அதனால தான் பாக்குறேன். சரி இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 12 ராசி உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். ஒரு நாரதை காட்டி கொடுக்காம போகணுங்கிற காரணத்தை நான் சொல்றேன். 12 ராசியை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி இருக்கு. பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? நான் சொல்றேன்னு சொல்றேன், மறுபடியும் அந்த அம்மா சொல்றாங்க. நான் தான் சுருக்கமா சொல்றேன், அப்புறம் விளக்கமா சொல்றேன். என்ன அர்த்தம் உங்களுக்கு? வந்ததுல இருந்து இப்படி கடுப்பேத்தி இருக்கீங்க. சொல்றேன், நான் தான் சொல்றேன். இல்ல சொல்லு. கிரகம் கூட உனக்கு தெரிஞ்சுக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்ல நவக்கிரகம். என் கிரகம் அது. சபாஸ்ரா அப்படித்தான்டா பேசணும். இப்பதான்டா என் மக. ஆமா, கொஞ்சம் ஒரு பொறுமை, ஒரு அளவுக்கு பொறுமைக்கு அளவு இருக்குல்ல. சபாஸ்ரா இப்பதான் என் மக. ஏம்மா என்ன? ஒவ்வொரு பிறைக்கும் பேர் சொல்லுமா. இப்போ உன் மகளா இல்லையான்னு பாக்குறேன். ஒவ்வொரு பிறைக்கும் பேர் சொல்லு. எனக்கு தெரியாது. அப்புறம் என்னதுக்கு வர நீ? இப்பதான் உன் மகன் சொ வெக்கமா இல்லையா உனக்கு? அவர் தகுதி என்ன தரேன்னு அவர்ட்ட போய் சோத்துக்கு பிடிச்ச கடை, வண்டிக்கு பிடிச்ச கடை, வேஷத்துக்கு பிடிச்ச கடை, கொண்டைக்கு பிடிச்ச கடை, ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கடை, சம்பளத்துக்கு பிடிச்ச கடை. எதுக்கு நீ வரணும் வள்ளின்னு வேஷம் போட்டு? எதுக்குமா வரணும்? இப்ப வாயை பத்தி நிக்கிறீல. என்ன ஆரம்பத்துல எதுக்கியா நாரதா போட்டீங்கன்னு கேக்குறேன். நாரதா சார் எதுக்கியா நாரதா போட்டி நீ கேட்டீல? இப்ப வாய் புத்து சாமி மக்கு மாதிரி நிக்கிறீங்க. மலுமட்ட அறிவட்ட முன்ன பிடிக்க கூடாது. வா பேசு, வாயை திறந்து பேசு. ஹலோ என்னனே மயக்கம் போட்டு விழுவ போறியா? ஏங்க இந்த பக்கம் யாகசாலையே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த அம்மா உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன வாண்டு விடாத ஓடிடுச்சு ஒன்றும் தெரியாம. ஆமா
இல்லைன்னா அண்ணன் சொல்லு அந்த உங்க கால் அப்பா சொல்லி தருவார் போ. ஐயோ செவத்துக்கு முட்டு கொடுத்துருக்கா ஒரு 2 மணி நேரத்துக்கு முதல்ல வந்தா மேல ஆணியாவது அடிச்சிருப்பீங்க. வா என்ன கஷ்டப்பட்டது. இல்ல மகளாம் மக அவருக்கு வாண்டா இது மகளாம் வாண்டு சொல்லு வாண்டு சொல்லு. வைக்க திங்காத மாடா உள்ள மாடெல்லாம் பேப்பர் தான் திங்குது அதை சொல்றீங்களா? செத்த மாடு தான் வைக்க திங்காது. வைக்க திங்காத மாடு செத்த மாடு தான் வைக்க திங்காது. பிறந்த மாடு கிடையாது செத்த மாடு தான் வைக்க திங்காது. என்ன மாடு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க தயவுசெய்து சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை 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 அப்படி ஒரு மாடு இருக்குன்னா அது எனக்கு ஒரு வேளை சொன்ன மாதிரி பேப்பர் திங்கிற மாடு. அப்படி ஒரு மாடு இருக்கா? மாடுன்னா பெண்ணுன்னு ஒன்று அர்த்தம். மாடு என்ன மாடு அது சொல்ல நீங்க சொல்லுங்க சும்மா கேளுங்க. இல்ல உடனே சொல்லுங்க தெரியாம இருக்கேன் நான் உடனே சொல்லுங்க தயவுசெய்து கோச்சுக்காம இதை சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்களும் இல்ல எதுவும் தெரியாதவங்களும் சொல்லுங்க 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 உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு தெரியாது சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் இரு நான் கேட்கிறேன். அண்ணே மாடு ஒரு 3 கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னு ஒரு அடையாளம் இருக்கு மாட்டுல எந்த இடத்துல? அண்ணே 3 கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அடையாளம் இருக்கு எந்த இடத்துல இருக்கும்? இரு நான் அவர் சொல்லட்டும். சரி சொல்லுங்கண்ணே நான் பதில் சொல்றேன். இல்ல நான் பதில் சொல்றேன். இல்ல இல்ல நான் கேக்குறேன் ஒரு 2 கண்ணுக்குட்டி போட்டு இரு எங்க இருக்க சொல்லுங்க. வைக்கல் திங்காத மாடு என்ன? ஒரு மாடு என்ன மாடு சொல்லுங்க. அது என்ன மாடு நீங்களே சொல்லிருங்க. நான் சொல்றேன். சரி இல்ல இல்ல அது அது சுருமாடுன்னு ஒரு மாடு வைக்குது. அப்படி ஒரு சுருமாடா சிறுமாடு தலையில சிறுமாடு கட்டும்ல. ஆமா அந்த சிறுமாடு. அட சும்மாடு கட்டுவோமே அதா? இல்லம்மா அது வந்து அந்த உருமா கட்டுறது வேற. சுருமாடுன்னா என்ன தெரியுமா? சுருமாடுனாலே என்ன தெரியாதாம்னே நீங்க போட்டிருக்கீங்களே அதுவா? அண்ணே இது சுருமாடு இல்லனே கொண்டனே. கொண்டங்கிறது வேற சுருமாடுங்கிறது வேற. சரி சுருமாடுன்னா எப்படி இருக்கும்? சுருமாடுனா ஒரு துண்டு இருக்குல்ல துண்டு. ஆமா அந்த துண்டை அப்படி சுத்தி தலையில வைப்போம்ல அது ஒண்ணு. ஒரு கொண்டை மாதிரி வச்சு அந்த கொண்டையில உள்ள துணியை சுத்தி இப்படி வச்சு அதுக்கு மேல பானையை தூக்கி வைப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்பதான் நீங்க சுருமாடுங்கிறதுக்கு வேற வச்சிருக்கீங்க. அதை தூக்கி வைக்கிறதுக்கு தான் சுருமாடு. அட எனக்கு சரி கண்ணுக்குட்டி 3 கண்ணுக்குட்டியோட அடையாளம் சொல்லுனே. இல்லை நான் கேட்குறேன் அதுக்கு சொல்லல. இவர் நான் மாடுன்னு இவர் வாய்ப்பை அதாவது வாய் பிறட்டில் சொல்கிறாரா அவர் வந்து இந்த மாதிரி சும்மாடு அதாவது சொல் பிறட்டில் சொல்கிறாரா? சொல்லுன்னு சொன்னீங்க. பழுக்காத பழம் அண்ணே இருங்க அண்ணே செத்துருச்சு ஒன்று ஒரு பொருள் செத்தது. இருந்தேன் அண்ணே இருந்தேன் நான் கேட்குறேன். செத்துருச்சு ஒரு பொருள். செத்ததில் ஒரு பின்ன ஒன்று பிறக்குமா? செத்தக்கப்புறம் பிறக்குமான்னு கேட்டேன். கேட்குறேன். அது வருண பகவானும் வாயு பகவானும் தென்னமரக்கு புருஷன். நான் கேட்குற மட்டும் சொல்லு. செத்தது வயிற்றுல ஒன்று பிறக்குது அது என்ன பிறந்துச்சு? இப்போ சொல்லுங்க. இப்போ சரி தென்னமரக்கு புருஷன் வருணவானும் வாயு பகவானும். வருண பகவானும் வாயு பகவானும் தென்னமரத்துக்கு புருஷன். ஆமா அதானே? இல்லையா? வருணன் என்ற தண்ணீரும் வாயு என்ற காற்றும். வருணன்னா தண்ணி வாயுனா காற்று. அவருக்கு வருணனால என்னன்னு தெரியல வாயுனால என்னன்னு தெரியல. வருணன் என்ன தெரியாதா? வருணன்னா மழை பொழியக்கூடியவர். வாயு பகவான்னா காற்றை கொடுக்கக்கூடியவர். அது இல்லனா அது உயிரோட எப்படி இருக்கு? கேட்க தெரியும்னா பதில் சொல்ல தெரியணும். கேட்கறதுக்கு ஒரு வாய் அந்த அறிவு இருந்துச்சுன்னா பதில் சொல்றதுக்கு ஒரு அறிவு வேணும். சரியா? வருணன்னா யாரு? வருண பகவான்னா மழையை பொழியக்கூடியவர். வாயு பகவான்னா யாரு? காற்றை கொடுக்கக்கூடியவர். வருணனும் வாயுவும் தான் தென்னை மரத்துக்கு புருஷன். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. பனை மரத்துக்கு புருஷன் யாருன்னு? அப்புறம் படிச்சுட்டு பேசாம போத்திட்டு வாயை பத்திட்டு கீழே இருக்கணும் இல்லையா? இப்ப வள்ளி தான் பதில் சொல்லணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். கேட்க சொன்னீங்களா வேமா? இருமா கேட்க சொன்னீங்களா வேமா? சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? பழுக்காத பழம் என்ன பழமா அப்பளம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல இதெல்லாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரோசம் வந்துருச்சு. என் மேல பாசம் அவருக்கு அதிகம். அதனால உங்களுக்கு பொறுக்கல. அவருக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த 15 பிறை இருக்குல்ல 15க்கு பேர் நீ சொல்லு. இல்லைன்னா உங்க அப்பாவை சொல்லு. அவருக்கு என் மேல பாசம் அதிகங்க. என்னை காப்பாத்த சொல்ல அப்புறம் அவர் வேகமா கேட்டார்ல கேள்வி. என்னை காப்பாத்த வந்தவர் உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாரு பாவம். அப்ப சொல்ல நீ சொல்லு இல்லைன்னா அவர் சொல்லட்டும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க.
நான் தென்னை மரத்துக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த அதுக்கு பேர் என்ன? பனை மரத்துக்கு பிடிச்சேன். எதுக்கு? இதுக்கு பேர் எனக்கு அதெல்லாம் தெரியாது. கேள். தந்தை பெயர் நம்பி தலைவர், தாய் பெயர் நங்கை மோகினி, உன் பெயர் வள்ளி, செய்வது, காவை, அமைத்திருப்பது, பறன், விரட்டுவது, பறவை, கையில் அவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு. கங்கை என்றது எதுக்கு தலைக்கு? நேரம் அது எப்பதான் முடிப்பீங்க? இல்ல இருக்கு, சொல்லு விவரத்தில். தலைநகரம், மேற்பாடு, ஊரு, சிற்றூர், தெய்வம், முருகன், உயர்ந்தோர், பொற்பன், சிலம்பன், வேப்பன், குடிச்சி, குரத்தி. இந்த கங்கை பூமிக்கு எப்ப வந்துச்சு? என் நேரங்காலம் அது. அது எதுக்கு வந்துச்சோ எனக்கு யாருக்கு அப்ப எவ்வளவு நேரம் சொன்ன இந்த நாரதரை ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா? தெரியாம கேட்டீங்கள? அப்ப சொல்லு. சொல்லுமா? அப்ப சொல்லுமா இல்லையா? தெய்வம், முருகன், உயர்ந்தோர், பொற்பன், சிலம்பன், பறவை, கிளி, மயில், விலங்கு, புலிகரடி, யானை, மரம், மகிழச, நாகமொகில், பறை, தொண்டகப்பறை, யாழ், குறிஞ்சிப்பெண், நீர், அரவிநீர், சுனைநீர், தொழில், தேனெடுத்தல், திணைகாத்தல், கிழங்குகள், உணவு, மலைகள், முங்கிலரிசி, பூ, குறிஞ்சிப்பூ, இதெல்லாம் என்ன? அறுப்புகள். எதை பற்றி? பூஜனத்துக்குரிய கற்பூர்கள். இந்த மாதிரி வாயை புத்திட்டு நின்னா நீ சரியா தப்பிச்சு போவ. இல்லைனா தம்பி அழகு, நீ சுதி எப்படி ஒரு நாடகம் நல்லபடியா இருங்க பாவம் இருங்க. என்ன நீங்க என்ன கேட்டீங்க? சுதி பிடிக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும். வாங்க. சுதி பிடிச்சா நாடகம் நடத்தணும்னு அர்த்தம். இங்க பாரு. அட இருங்கங்க. இப்ப நான் என்ன நாடகத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறேனா? நீங்க மட்டும் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இதை வச்சுக்கிட்டே என்னதே பார்க்கணும் தெரியல. ஆத்தாடிய 4 மணி நான் சொன்ன மாதிரி டைம் வந்துருச்சு. அதுக்கு அந்த மாதிரி ஏன்னா முருகன் வரணும், ஐயர் வரணும். இருங்கங்க. அதனால பரவாயில்ல. நீங்க பாட்டெல்லாம் பாட வேணாம். இருங்க நாங்க. அட இருங்க சொல்றேன்ல. என்ன? தேஞ்சரக்காட வரி என்ன கேக்குறேன்? நீங்க என்ன கேட்டீங்க? சொல்லு புதுரக்காடு. நீங்க என்ன கேட்டீங்க? வண்டி வேலி. அது தெரியாம இருக்கு. பெட்டி நொறுக்க போறேன் பாருங்க இப்ப. நீங்க என்ன சொன்னீங்க? அவர் ஒன்ன சொல்லுவாரு, நீ ஒன்ன சொல்லுவ. இந்த பெட்டியை நொறுக்குறோம்ங்கற. ஆமா. 1.5 லட்சம் ரூபாய்க்கு பெட்டி வாங்கி வச்சிருப்பா, நீ நொறுக்கிடும் சொல்லுவியா? இந்தாரே இந்த பையனுக்கு வேணா ரோசம் இல்லாம இருக்கலாம். எனக்கு ரோசம் இருக்கு. நொறுக்குமா? நொறுக்குமா பாக்குறேன். நீ சரியான பொம்பளை நொறுக்குமா? டேய் நான் நொறுக்குமா? வாயை பாத்துட்டு இருக்க. நொறுக்குமா? 1.5 லட்சம் ரூபாய் பெட்டி அவர் வச்சிருப்பாரா? நீ பேச அவர் கேட்டுக்கிட்டு பா. நொறுக்குமா முதல்ல? நொறுக்குமா முதல்ல? சாமி. டேய் மானங்கடதல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ரோசம் வராதா? ஒரு பொம்பளை பிள்ளை நொறுக்குறோம்ங்குது. எனக்கு என்ன வேடிக்கை வச்சிருக்க? நொறுக்குற வாயை பத்திட்டு வாயை அடிச்சு போ. நொறுச்சுப்பேன். இது நொறுக்குமா? ஆனா நொறுக்குமா வந்தமா சாமி. ஏய் வாயை பத்திட்டா முதல்ல. மூத்தா போல ஒரு பொம்பளை பிள்ளை நொறுக்குது. வாமி சாமி வலியுற நீ. சாமி. வேலையை பண்றா. யாரும் மண்டையை பொழந்து விட பொழந்து நொறுக்குமா? அது என்னடா சாமி? என்ன மூலமா? சாமி. சாமிகள் இங்க வாங்க. இதையும் செய்வீங்க, இதுக்கு மேலேயும் செய்வீங்க. அது உங்க நீங்க பாடினதுக்கு வாய்ச்சதுனால தான் பெட்டியை நொறுக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா நொறுக்குமா பாப்பா? நொறுக்கும் கையில ஆயுதம் இல்லைங்கமா அந்த கட்டையை கொடுத்து நொறுக்குமா பாப்பா? நொறுக்குமா பாப்பா? நொறுக்குமா? நான் இருக்கும்போது என்னை வேணும் நொறுக்கிற முடியுமான்னு கேட்டா கூட பரவாயில்ல. நொறுக்குமா பாப்பா? நொறுக்குமா பாப்பா? எங்க அடி அடிச்சு விடு. எங்க அடிச்சு விடு. ஒரு தரம் பாப்பேன், 2 தரம் பாப்பேன், 3வது தரம் ஜப்பன் கொடுத்துருவேன். அந்த மாதிரி சும்மா இருக்கவில்லை. அது வார்த்தை சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுக்கு இல்லண்ணே. அந்த அம்மா சொல்லுதுண்ணே. அந்த ஒரு வேஷம் அவங்க பேச்சுக்கு தான் சொன்னா வாய்ச்சதுக்கு. நீ நம்மளுக்கு வாசினே. சிவபெருமானுடைய கையில கண்டு அண்ணே வண்டி வேலி அண்ணே வாசினே. சிவபெருமானுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய கங்கையை கீழே வரைந்து வந்தது எதனால அப்படின்னு கேட்டீங்களா நீங்க? இந்த பூலோகத்துல பகிரதனுடைய மூதாதையர்கள் சாந்தி அடையாம எல்லாருமே மழை மாதிரி குமிஞ்சு போய் பூலோகத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன விடு. ஒரு வான சோறுக்கு ஒரு சோறு இருங்க. அடைச்சிட்டு இருந்த உடனே போய் பகிரதன் கேட்கிறார், மூதாதையர்கள்லாம் இப்படி மலை மாதிரி குமிஞ்சிருக்காங்களே, நீங்க இங்க கங்கையாவன் நீங்க இங்க பூலோகத்துக்கு வந்தாதான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கங்கையிட்ட போனப்ப என்னை தாங்கும் சக்தி இங்க யாருக்கும் கிடையாது, அந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. சிவபெருமான்கிட்ட போய் கேட்ட உடனே இவர் போய் கேட்ட உடனே அப்பதான் கங்கம்மா என்ன பண்றாங்க, சிவபெருமானுடைய ஜடாமகுடத்திலே வர்றாங்க. ஜடாமகத்துல அடக்கி ஒரே ஒரு ரோமத்தை மட்டும் எடுத்து கீழே பூலோகத்துல ஓட விட்டாங்க. அப்படி ஓட விட்டதுக்கு அப்புறம் பகிரதனுடைய மூதாதையர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்துவதற்காகவே பூலோகத்திற்கு வந்தவள் தான் கங்கா தேவி. போதுமா? பாத்தீங்களா? ரொம்ப தெளிவான ஒரு பதிலுங்க. பூமிக்கு இது வரலும் கங்கை எதுக்கு வந்துச்சுன்னு நம்ம நிறைய பேர் தெரியாம இருக்கோம். ஏன்னா ஜடாமுகுடத்தில் அடக்கிற சக்தி சிவனுக்கு உண்டு என்பதற்காக கங்கை ஜடாமுகுடத்து வந்தாங்க. அதுல இருந்து கீழே பூமி எப்படி வர்றாங்கன்னா
பகீரனுடைய மூதாதல், அதாவது சாம்பல் குமியலா மலை மாதிரி குமிஞ்சிருந்தத, அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிறக்காக தான் கங்கை பூமிக்கு ரொம்ப வரவழைத்தாள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுக்கே இப்படி ஒரு பதில முதல்ல அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? சிவபெருமான் இருங்க, மண்டைய பொழந்து மாவளக்கு வச்சிருவேன். கொண்டருக்கு மண்டருக்கு அது பொழந்துருஞ்சிருவேன். ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், புரியுதா? நீங்க கேட்டீங்கல்ல இவ்வளவு நேரம், நான் அமைதியா இருந்தேன்ல. இப்ப நீங்க கேள்வி கேட்டதுக்கான பதிலெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், கேளுங்க. இருங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். சொல்லுமா. இப்பதான் உனக்கு எதுக்கு கோபப்படுற சொல்லு. சிவபெருமானுடைய எங்க போறீங்க? எங்க போய் தொலைறீங்க? எங்க போறீங்க? நீ பதில் மக்களுக்காக சொல்லு. நான் உள்ள அவர் எல்லாம் தயாராயிட்டாலும் நான் பார்த்துட்டு வரேன். சும்மா எதுக்கு இருந்தாலும் எங்க போறீங்க? எங்க போறீங்க? காதுல கதா கேள்வி கேட்டாரு, உங்களுக்கு பதில் தெரியும் சொல்லுங்க, காதுல விழுகு. அவர் உள்ள போறாருன்னா இன்னைக்கு போற ஊருக்கு பேக் வேணாமா எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுறதுக்கு பாக்குறாரு. அவங்க அந்த டயத்துக்கு எதை ரெடியாக மாட்டாங்களா? இவர் போய் பார்க்குறாராம். கொஞ்சம் இருங்க, இதை சாக்கட்டு இருப்பா. நான் பேக் எடுத்துட்டு ஃப்ரீயாக கொண்டுகிட்டு ஓடுறதுக்காக போறேன். அதில் என்ன சந்தேகம்? நல்ல அவங்களுக்கு கிளம்ப தெரியாதா? அவங்க டயத்துக்கு கிளம்ப. சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய பிறை என்ன பிறை, எப்படி அது வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. உங்க அண்ணன் தக்கனுடைய பிள்ளைகள் 27 பேரு. 27 எங்க போறீங்க? எங்க போறீங்க? எங்க போய் தொலைறீங்க? ஒரே அடி வாயை கிழிச்சு விடுவேன். சும்மா பதில சொல்லிடுமா, உள்ளதான் போய் பார்க்க வேணான்ட்ட. இவர் சொல்லிட்டாரு பேக்க தூக்கிட்டு ஓடுறேன்ட்டாரு. தண்ணி எடுத்து குடிக்க போறேன். ஏன் இந்த மாதிரி ராட்சசி மாதிரி கதற? முதல்ல கூட உள்ள போனாரு, திருப்பி வந்து கேட்பாரு, சும்மா வந்துட்டு எங்க வரீங்க, எதுக்கு போறீங்க? நீங்க சொல்லி சரியா கேட்கலன்னு கூட சொல்லலாம். இப்போ இங்கதான் தண்ணி குடிக்கிறாரு. விக்கல், தும்மல், இந்த தாகம் இதெல்லாம் இயற்கை. உங்களுக்கே தவிச்சா நீங்க குடிக்க மாட்டீங்களா? எத்தனை தான் தண்ணி குடிச்ச? அது தவறுமா. அப்படிலாம் தவிச்ச வாங்கி தண்ணி கூட குடிக்க விடாம நீங்க குடிக்க சாமி. நல்ல ரோசமான வெக்க உள்ளவங்க குடிக்க மாட்டாங்க. நீங்க குடிங்க சொல்றேன். ஐயா நீங்க குடிக்க சாமி. என்னது நீங்க குடிங்க. தவிச்ச வாங்கி தண்ணி கூட குடிக்க விடாம குடிக்க சாமி. மானம் சூடு சொரணை இல்லாதவன் தண்ணி குடிக்கலாம். நீங்க குடிங்க சாமி. அப்படின்னா எனக்கு சூடு சொரணை வெக்கமான இல்ல. அது எங்க வாயில? அதுக்கு விஷத்தை கொடுத்துடலாம்ல. அது எங்க வாயில சொல்லுவோமா? அதுக்கு விஷத்தை கொடுத்துடலாம்லப்பா. இந்தம்மா உங்க அண்ணன் தக்கருடைய பிள்ளைகளால் 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தையும் சந்திரனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. மண்டைய பொழந்து சும்மா வந்து இப்படியே ஆணை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் அங்கே நில்லுங்க போங்க. ஆமா விடுவாரு. நீங்க அங்கேயே நில்லுங்க, நேரம் நில்லுங்க. அப்படி நில்லுங்க. சொல்லு. 27 நட்சத்திரத்தையும் சந்திரனுக்கு திரும்ப எங்க போறீங்க? எங்க போறீங்க? இந்த வருமா திரும்ப கூட கூடாத மாதிரி பிரியா வைப்பாங்க. இந்த சிலை எப்போ திறப்பாங்க? காலையில் 6 மணிக்கு. ரொம்ப அவசியம் முடிஞ்சு சொல்லி விடியாங்கல்ல. வரணும் சொல்லு. எப்பத்தான் சொல்லுவேன்? சந்திரனுக்கு 27 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. 27 பேர்ட்டையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இவர் ரேவதி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெண். எங்க போறீங்க? சீனு விலகுச்சுமா. என்ன வருதுன்னு பார்க்க போனேமா. ரேவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிட்ட மட்டும் ஒரு சந்தோஷமா இருந்ததுனால மற்ற பெண்கள் எல்லாம் போய் தன்னுடைய தந்தை கிட்ட முறையிடுறாங்க. அப்ப முறையிட்ட உடனே நீ வந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றியா, அப்ப இனிமேல் நீ இருளாக போக கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. முழு நிலை வரனவன் இருளா போயிட்டார். சரி. அப்ப போய் மகாவிஷ்ணு கேட்கிறாரு, பிரம்மாட்ட கேட்கிறாரு, யாருமே என்ன சொல்லல, இதுக்கெல்லாம் நாங்க வந்து தீர்வு கொடுக்க முடியாது, நீ சிவபெருமான்ட்ட போன சொன்ன உடனே சிவபெருமான்ட்ட போனாரு. இதை வந்து நீ கொடுத்த சாபத்தை மறுபடி வாங்க முடியாது, ஆனா அந்த சாபத்துல இருந்து கொஞ்சமா விமோச்சனம் வேணா பெறலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அப்படின்னா என்ன பண்ணு கேட்டபோது தன்னுடைய ஒரு பிறையை மட்டும் எடுத்து தன்னுடைய ஜடாமுகத்திலே வச்சுக்கிட்டு 15 நாள் தேய்ந்தும் 15 நாள் வளர்ந்தும் வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய நீ வளர்ந்தும் தேய்ந்தும் வருவாய் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் கொடுத்தவர் யாரா? எம்பெருமான் சிவபெருமான். வாழ்க வாழ்க பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நல்லது, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. வளர்பிறை 15 நாள். ஆமா. 15 நாளைக்கும் பிறை பேர் என்ன? ஒவ்வொரு பிறைக்கும் பேர் என்ன? பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகதாசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை. பிரதமை பிறைய பிரதமை தான். ஆமா. ரெண்டாவது துவிதியை, 3 திருதியை, ஆமா, சதுர்த்தி, 5 பஞ்சமி, சஷ்டி, 6 சஷ்டி, 7 சப்தமி, 8 அஷ்டமி. அதனாலதான் அஷ்டமியில நவமியில நம்ம எந்த விஷயம் நல்ல விஷயங்களும் வைக்க மாட்டோம். அதனாலதான் அஷ்டமி நவமின்னு சொல்றோம். அப்ப பிறகு பேருதே அது. அதைத்தான் நம்ம சொல்றோம்.
அப்போ எவ்வளவு தெளிவு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலை சொன்னமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த அதற்காகத்தான் உன்னை பற்றி இன்னும் ஒரு சில. அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு தெரியுமா? கேள்வியை கேட்கலாமா? இருக்கு கேட்டீங்க. என்ன? ஒரு கவி ஒண்ணு பேசுனீங்க. காலமேக புலவன் எழுதுனது. அது என்ன மறக்கலையா நீ? காலமேக புலவன். தானா? என்னது? தானா? தானா இத்தனா தீனா தூனா தூனா தேனா தையனா தத்தித்தா தாதுதி தூதுதி தத்துதி துத்தி துதைதி துதித்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதத தித்தித்த தத்தாத தித்தித்த தா து. அதானே. எப்ப இதுக்கு முதல்ல மகளே மருமகளா? மகனே. முத மக ரம்யா, இது ரெண்டாவது மக நந்தினி. அதே முத மக, இது மருமக. எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? உனக்காக நல்ல வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? அழகுள்ளமை அணைத்திடுவா அந்த ஆறுமுக கந்ததாமா குருசன். சரியா தப்பா நீயா சொல்லு, இந்த சாமியார் சொல்ல நீங்க வழியா சொல்லு. அழகுள்ளவள் அணைத்திடுவா அந்த ஆறுமுக கந்ததாமா குருசன். பொருத்தமானவள் அழகுள்ளவள் அணைக்கணவான ஆறுமுக கந்ததாமா குருசனே. அவளையும் கோச்சல இருமசிவி கொடுத்து சொல்ல கேட்க மாட்டேன். அதனால் நாளை சூரியத்தை முறப்பிரமாணக்கூடிய மனமுடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திர ஆனமில்லை. நான் அணிந்த பிரம்ம முடிச்சுள்ள சபதம் சத்தியவர்களே.